ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகநாயகி. விநாயகருக்கு வச்சிருக்கிற இந்த பூ ரெட் கலரில் இருக்கிறது என்ன பூன்னு தெரிஞ்சு யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக ஒரு 12 நாள் விநாயகருக்கு தண்ணி ஊற்றலான்னு பார்த்தா லாஸ்ட்டு அந்த 10வது நாளும் 11வது நாளும் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நான் போகிறப்பே இந்த பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க. அந்த 2 நாளுமே ஏன் லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மச்சாண்டாரோட நகைக்கடை திறப்பு விழாவுக்காக இந்த பலகாரம்லாம் செய்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தோம். 40 கிலோ மிக்சரும் 30 கிலோ லட்டும். நான் வந்து ரெகுலராக எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். சரி, அப்படியே கையோடு வந்து நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு சஷ்வனை ஸ்கூலுக்கு தாண்டி விட்டுட்டு வந்துட்டா அதெல்லாம் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு 10 மணிக்காட்ட வந்து விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து இதை பார்க்கலான்னு வந்தேன். எல்லாமே சூப்பராக பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு 1000 பேர் 1200 பேர்த்துக்காட்ட மிக்சர் தனியாக ஒரு பேக்கெட்லேயும் லட்டு தனியாக ஒரு பேக்கெட்லேயும் போட்டு எல்லாம் பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 10 அட்டைப்பட்டி கிட்ட வந்தது. அது எல்லாத்தையுமே வந்து சின்ன மச்சண்டார் வந்துட்டு காரில் ஏற்றி கொண்டு போய் கடையில் இறக்கிட்டாங்க. அதுவும் சேஃபாக போய் சேர்ந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் சஷ்வினோட பர்த்டே, சண்டே February 11 அந்த அன்றைக்கி தான் வந்து கடை திறப்பு விழா வச்சுருந்தாங்க. அந்த கடை ஓப்பன் பண்ணுற மச்சாண்டாருக்கும் அந்த அன்றைக்கி தான் பர்த்டே. கரெக்டாக அந்த சண்டே அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா 12வது நாள் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறது லாஸ்ட் டேவும் வந்துச்சு. சரி, ஓகே, சஷ்வின் பர்த்டேவாகவும் இருந்துச்சு. 12 நாள் தண்ணியும் ஊற்றியாச்சு. அப்புறம் இந்த தேங்காய் பழம்லாம் உடச்சி வச்சு அர்ச்சனை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம அபிஷேகமே பண்ணியிருந்துருக்கலாம் பொங்கல்லாம் வச்சு கூட. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடை திறப்பு விழாக்கு போகணுன்றதுனால அதுக்கு டைம் எல்லாம் இல்லைன்றதுனால தேங்காய் பழம் மட்டும் உடச்சி வச்சு பூஜை பண்ணிட்டு போயிடலான்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். யூஸ்வலாக வந்துட்டு நான் ஜாதகம்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அரைகுறையாக நம்பிக்கை இருந்தாலுமே எனக்கு வந்து அவங்க ஜோசியக்காரங்க சொல்கிறது எனக்கு புரியாத மாதிரியே இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் தனியாக எல்லாம் போய் பார்க்குறதுக்கு தைரியமும் இல்லை. எப்பயுமே வந்துட்டு எனக்கு அப்பா அம்மா தான் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க. எங்கள் வீட்லேயும் வந்து ஹஸ்பண்ட் மாமாலாம் வந்துட்டு அது பார்க்கவும் மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி பார்க்குறதோட சரி, மற்றபடி சும்மா வந்துட்டு ஜோசியெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அம்மா அப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பார்த்துருவாங்க. அவங்க பார்க்கும்போது எங்களுக்கும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. நான் வந்து சரி நம்ம வந்து யூடியூப்லேயே பார்த்துட்ருக்குறோம். அது வந்து பொதுப்படையாக தான் சொல்லுவாங்க யூடியூப்பில், இந்த ராசிக்கு இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஆஸ்ட்ரோடாக்னு ஒரு ஆப் இருந்துச்சு. சரி, அதில் வந்துட்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டால் நம்மளோட தனி பலன் வந்துடும். அதில் போட்டு பார்த்தா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு, இனிமேல் வந்துட்டு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கலந்து சொன்னாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்த மாதிரி இருந்தது. ஒரு 10 பேர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம தமிழில் வந்துட்டு ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சும்மா அந்த ஆஸ்ட்ரோடாக் ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம சேட் பண்ணுற வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற மாதிரியும் சேட் பண்ணிக்கலாம், இல்லை கால் பண்ணியும் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ டைம் தர்றாங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு நம்மளோடது கேட்குறதுன்னா கேட்டுக்கலாம். அதுக்கு மேலேயும் நமக்கு வந்து பிடிச்சிருக்குதுன்னா நம்ம ஒரு 50 ருபீஸ் கட்டி நமக்கு தேவைப்படுறது எல்லாமே கேட்டுக்கலாம். நானும் சரி செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா அவங்க சொன்னதை வச்சு அப்பா அம்மாவும் இன்னொரு பக்கம் பார்த்துட்டு வந்தாங்க. அதுலேயும் இதுலேயும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து டைம் சரி இல்லாமல் இருக்குது, அதனால் வந்து விநாயகருக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 12 நாள் தண்ணி ஊற்றி அந்த தேங்காய் பழம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் பேசினது யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா பரிமளான்னு வந்து ஒரு லேடி ஜோசியக்காரங்க கிட்ட தான் பேசினேன். அவங்க வந்து சொன்னாங்க, இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் நல்லா தான் நினச்சிருப்பீங்க, ஆனால் நீங்கள் வந்து ஃப்ராங்காக இருக்கிற மாதிரி எல்லோரும் உங்ககிட்ட ஃப்ராங்காக இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லுவாங்க, அடுத்தவங்க கிட்ட ஒன்று சொல்லுவாங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி டபுள் கேம் ஆடுறவங்க எல்லாமே வந்துட்டு இனிமேல் உங்கள் கண்ணுக்கு உங்களோட புத்திக்கு வந்து தெரிய வந்துடும். அதனால் இனிமேல் வர எல்லா நாளுமே வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஜோசியத்தில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆஸ்ட்ரோடாக் ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 8 மணிக்கு மேலே தான் கிளம்புற மாதிரி இருந்தது. மாட்டுக்கு தவிடு கட்டுறது, அப்புறம் பால் கறந்து வைக்கிறது, அந்த தண்ணி கட்டுற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் நடுமாமனார்லாம் வர மாதிரி இருந்துச்சு. சரி, அவங்களும் வந்து அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்கன்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தான் கிளம்புறதுனால இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடுவோன்ட்டு காளான் பிரியாணி செஞ்சுருந்தேன். காலையில் நேரமே எழுந்திரிச்சு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4:30 எழுந்திரிச்சிட்டேன். கோயிலுக்கும் போகணும், கடை திறப்பு விழாவுக்கும் போகணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டும் போகணுன்றதுனால 4:30 எழுந்திரிச்சு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக நாங்கள் போய் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்து சீஃப் கெஸ்ட் வந்தாங்க. சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு பெரிய ஃபேமஸான ஸ்கூலு பிவிபி ஸ்கூலு. பிவிபி ஸ்கூலோட தாளாளர் டாக்டர் LM ராமகிருஷ்ணன் அவங்க தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ரிப்பன்லாம் கட் பண்ணி குத்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் மச்சண்டார் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான நகைக்கடை ஈரோட்டில் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மச்சண்டார் பேர் வந்து பழனிசாமின்னு சொல்லுவாங்க, சண்முக சுந்தரம்னு சொல்லுவாங்க. பாதி பேருக்கு அப்படி சொன்னால் தெரியும், பாதி பேருக்கு இப்படி சொன்னால் தெரியும். அக்கா பேர் வந்துட்டு யசோதா,
அவங்க பையன் பேர் கிரிதரன். அவன் பார்த்தீங்கன்னா அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்கிறதுல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு 1 இயர் ஆயிடுச்சு. கரெக்டாக அவனும் முடிச்சுட்டு ஒரு ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாமாவும் வந்து 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தனியாக ஷோரூம் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா வெள்ளி மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அது பார்ட்னர்ஷிப்பில் இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ தனியாக ஷோரூம் மாதிரி தங்கம் வெள்ளி எல்லாமே கலந்த மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து சரியான டைமுக்கு அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். மாமாவோட இத்தனை வருஷம் உழைப்பும் பையனோட படிப்பும் கரெக்டாக வந்து செட் ஆகிருக்குது. அவனுமே பார்த்தீங்கன்னா படித்து முடிச்ச உடனே அப்படியே வந்து ஜாலியாக உட்காந்துரல. அவனும் 1 வருஷமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறான். கிரியோட எய்மே பார்த்தீங்கன்னா ஃபாரினில் போயிட்டு மேலே படிக்கிறது தான். அக்காவும் மாமாவும் பார்த்தீங்கன்னா ஒரே பையனாகவும் இருக்கிறான். அவனை வந்து பிரிஞ்சும் இருக்கணும், 2-3 வருஷம் பார்க்காமையும் இருக்கணும். அப்புறம் பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் இந்த பிஸ்னஸ் தான் செட் ஆக போகுதுன்றதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த எய்ம் அவன் அப்படியே வந்து விட்டுட்டு தான் தியாகம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறான்னு சொல்லணும், அப்பாக்காகவும் அம்மாக்காகவும். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் இருக்குது. இப்போ மாமா வந்து சப்போர்ட் இருக்கும்போதே அவனும் வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிட்டான்னா 2 பேரும் சேர்ந்து முன்னேறின மாதிரி இருக்கும். ஃப்யூச்சரில் வந்துட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நாங்கள் போனதுக்கப்புறமா சீஃப் கெஸ்ட்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரின்னு அப்பா அம்மாலாம் வந்திருந்தாங்கன்ட்டு ஷஷ்வினுக்கு வந்து பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு செயின் பார்த்துட்டு இருந்தோம். வெளியில் வந்து செயின் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்து நின்னாக்குட்டி சேனல் கௌரியும் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுங்காட்டி இன்வைட் பண்ணியிருந்தோம். கௌரியும் சன்சியும் 2 பேரும் தான் வந்திருந்தாங்க. வந்துட்டு கௌரியும் பார்த்தீங்கன்னா கொலுசு சன்சியோடது சுகஸ்தியோடதெல்லாம் வந்து பழைய கொலுசு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை போட்டுட்டு அப்படியே புதுசாக மாற்றிக்கலான்ட்டு. அப்புறம் சன்சிக்கு வந்துட்டு அதே மாதிரி செயின், அப்புறம் டாலர், கௌரி வந்து மெட்டி எடுத்தாங்க. எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பழைய கொலுசு என்ன ரேட் இருக்குதுன்னு பார்த்துட்டு கொலுசுக்கு தகுந்த மாதிரி புதுசு எடுத்துக்கலான்ட்டு இந்த ஓப்பனிங்காக வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியில் வந்துட்டு செய்கூலி சேதாரம் 2மே இல்லை. 10 நாளைக்கு, ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு 11ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 21ஆம் தேதி வரைக்கும் வெள்ளிக்கும் செய்கூலி சேதாரம் 2மே இல்லை. தங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா சேதாரம் மட்டும் இருந்துச்சு, செய்கூலி இல்லை. அதே மாதிரி தங்கம் வாங்குறவங்களுக்கு எடைக்கு எடை வந்து வெள்ளி ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது போக கிஃப்ட்டும் இருந்துச்சு. வெள்ளி ஃப்ரேமில் வந்துட்டு எல்லா சாமி சிலையும் விநாயகர், முருகர், அப்புறம் லக்ஷ்மி எல்லாம் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி ஏசு கிறிஸ்து, அப்புறம் அல்லாஹ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஃப்ரேமும் இருந்துச்சு. அது வந்து அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி கிஃப்ட்டும் வாங்கிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நான் தான் போய் பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக லாஸ்ட் வீக்கில் ஒரு நாள் போயிட்டு ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ வெள்ளி செக்ஷனில் இந்த பேக்கெட்டில் ஃபோன் வச்சுட்டு நின்றுட்டுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சின்ன மச்சாண்டாரு. அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பெரிய மாமனாரோட பசங்க. மாமாவோட பிறந்தவங்க 4 பசங்க, 3 பொண்ணுங்க. அதில் வந்து பெரிய மாமா பசங்க இவங்க 2 பேரும். எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா 3ஆவது. இந்த மெட்டி பாருங்கள், ஒன்று தான் யூனிக் கலெக்ஷன் மாதிரி எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு டிசைனில் ஒன்று தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மெட்டி. கௌரி வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இதை பார்த்துட்டு இதை எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொஞ்சம் தயங்கிட்டு தான் இருந்தாங்க, வேறு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த டிசைன் வந்து அப்படியே காலுக்கு கீழே போயிடும்ன்ட்டு. அப்புறமா போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களும் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க இந்த கம்பி மாதிரி இருக்கிறதெல்லாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் கம்பி மாதிரி இருக்கும், லேஸாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் வளையிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் ஆச்சு. சரி நம்மளும் அதே மாதிரி ஒன்று வாங்கிடலான்னு பார்த்தேன். ஆனால் அதில் வந்துட்டு ஒரே ஒரு செட்டு தான் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்துட்டு மாமாட்ட சொல்லி மறுபடியும் வாங்கிக்கலான்ட்டு அதை கௌரி வாங்கிட்டாங்க. ஷஷ்வினுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் அம்மா வந்து ஒரு செயினை செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த நாய்ச்சங்கிலி மாதிரி போடுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஷஷ்வின் வந்துட்டு அதுதான் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற பசங்க எல்லாம் அண்ணா எல்லாம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு வந்து அந்த டிசைன் பிடிக்கல, இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறது எடுக்கிறதா இருந்தால் எடு, இல்லைன்னா வேணான்னு சொன்னேன். சரின்ட்டு அப்புறம் வேறு வழி இல்லாமல் வந்துட்டு இப்போ வச்சுருக்கிற செயின் தான் எடுத்தான். அது கொஞ்சம் சுற்றிட்டு தான் போகுது, இருந்தாலும் பரவாயில்ல. போகிறப்ப வந்து போட்டுட்டு அப்புறமா கழட்டி வச்சுக்கலாம். ரொம்ப போட்டுகிட்டே இருந்தால் வந்து சுருங்கி முறுக்குழுந்த மாதிரி ஆகுது. அப்புறம் லேசாகவும் இருக்கிறனால அம்மா வந்து வேண்டான்னு தான் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. நான் தான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி டிசைன் இருந்தால் போதும், இந்த வயசில் வந்துட்டு இந்த டிசைன் போட்டால் போதும்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணதான் அந்த செயின். சன்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருணா நம்ம கொலுசு போடுவோம்ல அந்த மாடலில் செயினும் ஒரு எஸ் சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு டாலரும் எடுத்து 2ஐயும் வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க. அவளுக்குமே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லா டிசைன்லையுமே பார்த்தீங்கன்னா யூனிக் கலெக்ஷன் மாதிரி ஒன்று மட்டும் இருந்துச்சு. மறுபடியும் தான் வந்து ஸ்டாக் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் வந்து வீடியோவும் ஃபோட்டோவும் வச்சுருக்கிறேன். சரி நம்ம பண்ணும்போது அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து பண்ணிக்கலான்ட்டு. அது போக இந்த மாதிரி சாமி ஃப்ரேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு நிறைய ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்படியே நமக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னாலும் கூட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். தங்கத்துலேயா இருந்தாலும் சரி, வெளியிலையா இருந்தாலும் சரி, இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு அவங்கக்கிட்ட சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுவும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க.
கரெக்டாக ஒரு மணி ஆனோடனே கௌரி வந்துட்டு கிளம்புறேன்னாங்க. சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்துட்டு நம்ம வாங்கிட்டு போன அந்த ஸ்நாக்ஸ் லட்டு மிக்சர்லாம் இருந்துச்சு. சரி அதை சாப்பிட்டுட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே நானும் கௌரியும் வந்து மாற்றி மாற்றி விளாக் எடுத்துகிட்டு இருந்தோம். கௌரி என்னோட சேர்த்து எங்கள் ஃபேமிலியவே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. அங்கே அந்த தூணை பிடிச்சிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கிறவங்க தான் என்னோடய ஹஸ்பண்ட். சஷ்வின் வந்துட்டு உட்காந்துட்ருக்கிறான். சஷ்வினும் சன்சி என்னவோ டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. ஈரோட்டில் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முத்துரங்கம் வீதியில் வந்துட்டு ரித்திகா ரெடிமேட்ஸுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா நகைக்கடை வீதி மாதிரி எல்லா நகைக்கடையுமே வந்துட்டு கொஞ்சம் அங்கே தான் அந்த லைனில் தான் இருக்குது. ஈரோடு ஃபேன்சிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணால் 2வது கடையாகவே வந்துட்டு மாமாவோட நகைக்கடை தான் இருக்குது. கௌரியும் சன்சியும் போனதுக்கப்புறமா நாங்கள் வந்து மேலே ஆஃபீஸ் ரூமில் வந்து சாப்பாடெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு 2 மணிக்காட்ட வந்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இன்றைக்கி சஷ்வினுக்கு பர்த்டே, அட்லீஸ்ட் போய் ஒரு கேக்காவது கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேக்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டேன். அவன் வந்து கேட்டிருந்த கேக் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் இல்லைனா அந்த பாண்டா போட்ட மாதிரி கேக் கேட்டிருந்தான். ஆனால் நான் அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திரா ஜீப் ரொம்ப பிடிக்கும். அதனால சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தீமில் கேக் ரெடி பண்ணி ஆர்டர் பண்ணி ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். நாங்கள் வரதுக்கு முன்னாடியே மாமா வந்துட்டதுனால அவங்க வந்து ஹோம் டெலிவரி கொடுத்துருந்தாங்க. மாமா வாங்கி வச்சுருந்தாங்க. சரி வந்தோன்னே ஓப்பன் பண்ணி பாருடான்னு சொன்னால் ஓப்பன் பண்ணிவிட்டு அவனுக்கு என்னவோ பிடிக்காத மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான். செயினும் நான் சொன்னது வாங்கி தரல, எனக்கு மோதிரமும் வாங்கி தரல, கேக்கும் வந்துட்டு நான் சொன்னது வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தாங்காட்டி சரி ஓகேன்ட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவனோட ஃபேஸை பாருங்களேன், சிரிப்பும் வருது, அப்படியே நடிக்கவும் செய்கிறான் பிடிக்காத மாதிரி. ஜீப்பில் வந்துட்டு வீலுக்காக பிஸ்கட்லாம் வச்சு சூப்பராகவே செட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கீதூஸ் கார்னரில் நான் எப்பயுமே வாங்குறது தான். அவங்க நம்ம கேட்குற மாதிரி ரெடி பண்ணி தந்துடுவாங்க. பிளாக் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 650, நார்மல் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து 1 கிலோ வந்துட்டு 600 ரூபா. நான் அமௌண்ட்டு பே பண்ணி தான் வாங்கினேன், ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அப்புறம் இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருந்த சாரீ பார்த்தீங்கன்னா அரச்சலூரில் தீரன் ஃபேப்ரிக் ஸ்டோர்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வச்சுருக்கிறான், நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். 1000க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி ஷட்டிலான கலரில் வந்து கிராண்ட் லுக்காக இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பராக மடிப்பு வந்துச்சு. சாயந்தரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மடிப்பு அப்படியே நின்றுது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா 4 ப்ளீட்டு தான் வைப்பேன், ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 ப்ளீட் எடுத்திருந்தேன். அதுவுமே வந்துட்டு நல்லா கரெக்டாக ஈவினிங் வரைக்கும் சூப்பராக நின்றுது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அயன் பண்ணவெல்லாம் இல்லை, எனக்கு அயன் பாக்ஸை தொட்டாலே வந்துட்டு அலர்ஜி. உங்களுக்கு சாரீ பிடிச்சிருக்குது, இன்னும் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னா இன்ஸ்டா பேஜோட லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் தர்றேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சஷ்வினோட இந்த செயின் மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.